வணக்கம். தாவைக்க அரசின் 100 நாள் சாதனைகள் வேற லெவல் சார். நாசா விஞ்ஞானிகளும் ஐநாவின் வல்லுநர்களும் அறிஞர்களும் எல்லாம் வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க சார். இது எப்படி சாத்தியமாச்சு சார்? நீங்கள் அதுவும் இந்த எம்எல்ஏங்களுக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வேற லெவல் ஐடியா சார். அது அவங்க வந்து தொகுதி ஃபுல்லாக சுற்றி தொகுதியோட நிறை குறைகளை சீர் செய்யணும்னா அது கார் தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க பாருங்கள் சார். இன்னொன்று வந்து அந்த எம்எல்ஏங்கள் வந்து மழை வெள்ளம் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவங்களால போக முடியாது சார், ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருங்க சார். ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஹெலிகாப்டர் சார். போதையை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. போதையை ஒழிக்கிறதுக்கு வந்து 264 கோடி வந்து நிதி ஒதுக்குனீங்க. 65 ஆன்டி நார்காட்டிக்ஸ் போஸ்ட் டீமை இறக்குனீங்க. அதனால் என்ன பிரயோஜனம் சார்? எவ்வளோ போதை பொருளை வந்து பறிமுதல் பண்ணீங்க? அதை விற்கிறவங்களை எத்தனை பேரை பிடிச்சிங்க சார்? நீங்கள் டாஸ்மார்க்கை முழுசாக மூடுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ வந்து படிப்படியாக தான் மூடுவேன். நீங்கள் 10 கடை இருக்கிற இடத்துல வந்து 2 கடையை நீங்கள் மூடிட்டா மீதி 8 கடையில் போய் குடிக்க மாட்டாங்களா சார்? நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க்கை மூடினாலே மற்ற மாநிலத்தை போய் வாங்கிட்டு வர ஆளுங்க சார், நம்ம சங்கத்த ஆளுங்களாம். இன்னும் புலம்ப விட்டுட்டீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிட்டு இருந்த டைமே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாண்டிங்க. இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி பாட வேண்டியது தானே சார்? அதுக்கு சவுக்கு சங்கர் ஒன்று அவர் உங்களுக்கு முட்டு, உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவரை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து இந்த தாவைக்க அரசுக்கு கொள்கை கிடையாது, சாத்தியம் கிடையாது, ஆனால் ஆட்சி நல்லா நடக்குதுல்ல. சவுக்கு சங்கர் சார், ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அது காரணம் இருக்கணும். வெறுமனே சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது பைத்தியம். கோவப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஒரு கட்சியோ ஒரு சங்கமோ ஏதாவது ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு எழுச்சி வந்து பிறக்கும். எதுவுமே இல்லாமல் பேனர் கட்சிதுக்கெல்லாம், படத்தோட பேனர் கட்சிக்கெல்லாம் தொடங்கின கட்சி தானே சார் இது. அப்போ இவங்களுக்கு சித்தாந்தம் எதுக்கு, கொள்கை எதுக்கு? விஜய் சார், நீங்கள் வந்து நம்ம முக்கியமந்திரி மாநாட்டுக்கு போனீங்க. திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் என்ன பேசுனீங்க? டீலிமிட்டேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து டீலிமிட்டேஷனால எங்களுடைய மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது எப்படி சார் குறையாமல் இருக்கும்? சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அவங்க டீலிமிட்டேஷன் நடத்தினா தமிழ்நாட்டுக்கு பேரழிவு இருக்குன்னு சொல்லி தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பண்ணுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்ம தேசிய அளவில் நடந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. இதனால் இருக்கிற இப்போ நான் 39 எம்பியில் 20 எம்பி தான் வரப்போகுது. அதோட ஃபண்டுகள் குறைய போகுது. ஒரு இந்தியாவில் ஒரு குட்டி மாநிலமாக போகுது தமிழ்நாடு. இவ்வளோ பிரச்சனையை வந்து இந்த டீலிமிட்டேஷனால வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் நம்ம தீப்பந்தத்தை எடுத்து நம்ம வீட்டை கொளுத்த வரான், அவனை அங்கேயே அடித்து மடக்கி துரத்தாமல் நீ வந்து வீட்டை கொளுத்துரு, ஆனால் வந்து வீட்டில் இருக்க பொருளுங்க இருக்கு பாரு, அந்த பொருளுங்க எதுவும் ஆகாதுன்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு சார். சார், தோசையை திருப்பி போடலாம், நீங்கள் தோசை கல்லையே திருப்பி போட்டுனுக்கிறீங்க. மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஆதவ அர்ஜுனா சார் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க, நாங்கள் எதுக்கு ஜெயித்தோம், நாங்கள் எப்படி ஜெயிச்சோம் தெரியுமா, நீங்கள் எப்படி தோத்தீங்க தெரியுமான்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த சட்டசபையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற காரணமும் எங்களுக்கு தெரியும் சார். மேலே நடக்கிற பாஜக அரசு நீங்கள் வந்து சட்டசபையில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை பண்ணிட்டுருங்க, இதுலேயே இந்த சட்டசபை முடிஞ்சிடட்டும், இதுலேயே இந்த 5 வருஷ காலங்கள் முடியட்டும், நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்கீமையும் எல்லா மாநிலத்துக்கும் புகுத்திடுறோம், இதுக்கு எதிர்ப்பு வரக்கூடாது, நீங்கள் போடுற சண்டையில் இதெல்லாம் மறைஞ்சிடணும்னு சொல்லி பாஜகவோட ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சட்டசபையில் நடக்கிறீங்க. ஆதவர்ஜன் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய சின்னவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்றது வந்து கூட்டணி கட்சிகளால் தானா. அப்புறம் எதுக்கு சார் அறிவாலயத்தில் போயிட்டு வைகோ அண்ணனும் திருமாவளவனும் தேவடு காத்துட்டு இருந்தாங்க? வைகோ அண்ணன் ஒன்று போட்டு கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சார் கெஞ்சிட்டு இருந்தார்? திருமாவளவன் அண்ணன் அவர்கள் கொஞ்சம் கொசராவது போட்டு கொடுங்களேன் அப்படின்னு தான் சார் கை கட்டி நின்று இருந்தார். இவங்களெல்லாம் வந்து செதற விடாமல் கூட்டணின்ற தர்மத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனதுக்கு இவங்களால தான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காருன்னு சொல்கிறீங்களா சார்?
ஆதவ அர்ஜுனா சார், நீங்கள் அந்த சட்டசபையில் எதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வரீங்க, எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்க, உங்களை யாரெல்லாம் பேச வைக்கிறது, எதனால் இந்த சட்டசபை இந்த பிரச்சனையிலே போயிட்டோன்னு அவங்க மத்திய அரசு நினைக்கிறாங்களோ அது போல் நீங்கள் அவங்களோட எல்லா ஆர்டரையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது சார். மக்கள் நலனை பார்த்து மக்களுக்கு என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வரணுமோ அதை உண்மையாக பண்ணுங்கள் சார். நன்றி.